அறிவும் ஆரோக்கியமும் பேசும் சேனல் நீலா டாக்ஸ். உலகத்தை முழுவதும் போர்க்கலையின் மூலம் அதிர வைத்த மனிதர். வெறும் 32 வயதில் மரணமடைந்த ஒரு புராணம். ஆனால் இன்று வரை உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு பெயர். அந்த மனிதர்தான் புரூஸ் லீ. 1940ஆம் ஆண்டு நவம்பர் 27 அன்று அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் பின்னர் உலகம் முழுவதும் அறியப்பட்ட புரூஸ் லீ. அவர் வளர்ந்தது ஹாங்காங் நகரில். சிறுவயதில் மிகவும் சுறுசுறுப்பான குழந்தை. பல நேரங்களில் சண்டைகளிலும் சிக்கிக் கொண்டார். ஆனால் அந்த சண்டைகளே அவரை ஒரு போர்க்கலை வீரராக மாற்றியது. 13 வயதில் புரூஸ் லீ விங் சூன் என்ற போர்க்கலையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கடினமான பயிற்சிகள், தினமும் பல மணி நேரம் பயிற்சி, இந்த எல்லாமே அவரை ஒரு திறமையான போர்க்கலை வீரராக மாற்றியது. அவர் ஒரு விஷயத்தை எப்போதும் நம்பினார். நீர் போல இரு, எந்த வடிவத்திலும் செல்லும். இந்த தத்துவம் அவரது வாழ்க்கையை வழிநடத்தியது. 18 வயதில் புரூஸ் லீ மீண்டும் அமெரிக்காவுக்கு சென்றார். அங்கு படித்தார், வேலை செய்தார். ஆனால் அவரது மனதில் இருந்த ஒரே கனவு உலகத்திற்கு போர்க்கலையை கற்றுக் கொடுப்பது. அதனால் அவர் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பள்ளியை ஆரம்பித்தார். பல மாணவர்கள் அவரிடம் பயிற்சி பெற ஆரம்பித்தனர். அந்த மாணவர்களில் ஒருவராக இருந்தார் லிண்டா. அந்த நட்பு மெதுவாக காதலாக மாறியது. 1964ஆம் ஆண்டு புரூஸ் லீ மற்றும் லிண்டா திருமணம் செய்து கொண்டனர். அவர்களின் வாழ்க்கையில் பல சிரமங்கள் இருந்தாலும் லிண்டா எப்போதும் புரூஸ் லீயை ஆதரித்தார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர், பிராண்டன் லீ மற்றும் ஷன்னன் லீ. புரூஸ் லீ ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு தத்துவஞானி, ஒரு ஆசிரியர், ஒரு கனவாளி. பின்னர் அவர் சினிமா உலகில் காலடி வைத்தார். ஆரம்பத்தில் ஹாலிவுட் அவரை ஏற்கவில்லை. ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறியது. என்டர் தி டிராகன் என்ற திரைப்படம் வெளியான போது உலகம் முழுவதும் புரூஸ் லீயின் பெயர் பரவியது. அவரது வேகம், அவரது சண்டை கலை, அவரது தைரியம் எல்லா. ஆனால் 1973ஆம் ஆண்டு ஒரு அதிர்ச்சி செய்தி உலகம் முழுவதும் பரவியது. புரூஸ் லீ திடீரென மரணமடைந்தார். அந்த நேரத்தில் அவரது வயது வெறும் 32. அந்த மரணம் இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது. ஆனால் ஒரு உண்மை, புரூஸ் லீ இறந்தாலும் அவரது பெயர் உலகம் முழுக்க ஒலித்துக் கொண்டே இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்து எந்த வீடியோ போடலாம் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.